ஹாய் ஹலோ வணக்கங்க. இப்பதான் வீட்டுக்கு வந்த பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வள்ளியூருக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன விஷயமா நீங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அசோகா இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கோல்டன் டைமண்ட்ஸ் ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ப்ரமோஷனுக்காக தான் நான் போயிருந்தேன். சரியா, அங்க போற இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வேற ஷர்ட் தான் போட்டிருந்தேன். அங்க உள்ளவங்க வந்து நீங்க இந்த ஷர்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கொடுத்துருந்தாங்க. நிஜமாவே இந்த காம்பினேஷனுக்கு வந்து அவ்வளோ அப்ரிசியேஷன் கொடுத்துருந்தீங்க. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களை பொதுவா வந்து உங்களுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்குரிய மனப்பக்குவம் இப்ப நிறைய பேர்கிட்ட கம்மி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அவங்கள வந்து நீங்க அழகா இருக்கீங்க, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவான காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, ஓ இவங்க வந்து நம்ம இப்படி சொன்னதுனால கொஞ்சம் திமிரி ஏறிடுவாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. சரி ஏறிட்டு போட்டுமே. எப்பவுமே அப்படிதாங்க. நான் வந்து ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர் எல்லாம் இருக்கும்போது பசங்க டெய்லி வந்து வந்த உடனே வந்து நம்ம பாசிட்டிவா 4 வார்த்தை நம்ம பேசுறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, என்னடா இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அழகா ஒரு ஹாப்பினஸ் வரும் பார்த்துக்கோங்க. அப்போ ஆரம்பத்திலே அந்த ஹாப்பினஸ் இருந்துச்சுன்னா அந்த டே ஃபுல்லுமே அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, உங்களுக்கு வேண்டப்படாதவங்க உங்க கண்ணுக்கு அழகா தெரிஞ்சாங்க அப்படின்னா, ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகேவா? அப்படியே வந்து நம்ம உங்களோட சுற்றுலாம் உங்ககிட்ட கதை பேசணும்னு கல்லு நல்லா சூடாயிட்டு போட்டுருங்க. மழை விழும் பொழுதெல்லாம் என்னை வந்து சேர்வாயா, காதலை சேர்ப்பதே மழையின் வேலையா. இப்பதான் போட்டோம். ஐயா பாருங்க முட்டை நிறைய. சரி அப்ப நம்ம அப்படியே எடுப்போம். ஒரே கல்லுல 2 மாங்காய். இதுக்கு ஒரே கல்லுல தோசையா ஆப்பமா தோசை. இந்த பக்கம் வந்து ஆஃப் ஆயில். இன்னைக்கு இப்படி ஆயிப்போச்சு. ஓகேவா? ஸோ பாசிட்டிவான அப்ரிசியேஷன் கொடுங்க. பாசிட்டிவா இருங்க. லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.